இப்போ இந்த சச்சின் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட தியேட்டர் கவுண்ட் வந்து எகிறிட்டே போகுது அப்படின்னு நம்ம கலைப்புலி தானு சொல்லியிருக்கிறாரு. அப்பவே இந்த படம் வந்து 200 நாள் கிட்ட ஓடிச்சு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் வந்து எனக்கு வந்து 10 மடங்கு லாபம் கொடுக்குது அப்படின்னு வந்து நம்ம ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரிலீஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் பழைய படங்கள் எல்லாமே ரீஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் அவங்க அடுத்து என்னென்ன படம் பண்ண போகிறாங்கன்னா, ராஜீவ் மேனன் டைரக்ஷனில் மம்முட்டி, அஜித், ஐஸ்வர்யா ராய் இப்படி பல பேர் நடித்த கண்டுகொண்டேன் படத்தோட ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த படமும் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே வந்து நம்ம கௌதம் மேனனும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, காக்கா காக்கா எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அதையும் நாங்கள் பண்ணுறதா இருக்கோம். ப்ளஸ் 2026 வந்து நம்ம தளபதியோட தெறி படமும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதை தொடர்ந்து நம்ம ரஜினியோட கபாலி படமும் ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தானு சொல்லியிருக்கிறாரு. இது ரீரிலீஸ் பட்டியல் தான். அது போக அடுத்தது ட்ரெயின் அப்படின்னு ஒரு படம் வந்து நேரடி ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யாவோட வாடிவாசல் படம், இதுதான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. இதில் எந்த படத்தோட ரீரிலீஸ்க்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிருங்கவா.